தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. Hi viewers, welcome back to our Simple Living YouTube channel. So almost 2025 start ஆயிடுச்சு. 1 week நம்ம கடந்து வந்துட்டோம். So இந்த 1 week நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2024 31st டிசம்பர் வந்து நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். 2025க்கு அப்புறம் ஜிம்முக்கு நம்ம கண்டினியூஸாக போகணும், ப்ளஸ் ஃபிட்னஸாக உடம்ப வச்சுக்கணும், நல்ல ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, 8 hours நல்லா தூங்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம ரெசல்யூஷனை எடுத்து பெருசாக நம்ம யோசிச்சு நம்ம ரெசல்யூஷன் எடுத்துருக்குறோம். அதெல்லாம் இந்த 1 வீக்கில் நாம் ஃபாலோ பண்ணாமா? அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளாஸ். அப்படி இல்லை, நான் வந்து அதை பிரேக் பண்ணிட்டேன், நான் ஃபார்கெட் பண்ணி அதே நான் ரூல்ஸை வந்து மீறிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ சேட். அப்படி ரெசல்யூஷனை மீறினவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ 100% என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். இன்க்ளூடிங் நடுவில் சின்ன சின்ன கொஞ்சோண்டு யோசிக்கிற மாதிரியான திங்ஸையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சிம்பிள் லிவிங் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஸோ இந்த ரெசல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு பர்சன் வந்து என்கிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸை நான் விட்டுடணும், இல்லாட்டி இதுக்கப்புறம் இந்த புது இயர்லேருந்து நான் என்னோட குட் ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கணும், அது எதுவாக வேணா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவங்களே எடுத்துக்கிறது ரெசல்யூஷன். ஓகே, ரெசல்யூஷனில் நம்ம என்னென்னலாம் எடுத்தோம், ஜிம்முக்கு போகணும், ஃபிட்னஸ் ஆகணும், ஃபுட் எடுக்கணும், இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொன்னால் இந்த வீடியோ கண்டென்ட்டாக மாறிடும். ஸோ அதை நாங்கள் இங்கே மியூட் பண்ணிக்கிறோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ இதில் காமனாக நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஜிம்முக்கு போகணும், ஃபிட்னஸாக வச்சுக்கணும், 8 hours தூங்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபுட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம சாப்பிடணும் எப்படின்னு இருக்கும். அது தவிர்த்து நம்ம பாய்ஸுக்குன்னு பார்த்தோன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி பேர்ட் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம். ஸோ அவங்கெல்லாம் அவங்களோட பேர்ட் வேர்ட்ஸை நிறுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ப்ளஸ் கேர்ள்ஸில் பார்த்தா கேர்ள்ஸ் மட்டும் ரெசல்யூஷன் எடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களும் எடுக்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போட்டு நம்ம செல்ஃப் டெவலப் பண்ணிக்கணும், அப்படி இல்லையா 8 hours நல்லா தூங்கணும், இல்லையா இதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி அவங்களும் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் இது ஃபாலோ பண்ணுறாங்களா? ஸோ வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க, இந்த ரெசல்யூஷன் வந்து நான் எடுத்துக்கின்னு தான் இருக்கிறேன், ஆனால் அதை என்னால் கண்டினியூஸாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல, அதை நான் பிரேக் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இந்த ரெசல்யூஷனை நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத பற்றியும், கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்றத பற்றியும் சைக்காலஜிக்கலாக எங்களுக்கு தெரிந்த விஷயத்த இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெசல்யூஷனை ஏன் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல? ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஒருத்தர் வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் இப்போதைக்கு என்னோட கெட்ட பழக்கத்தை விட்டால் போதும், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு நல்ல குட் ஹேபிட்டை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நினச்சி அதுக்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 4 நாள் 5 நாள் 6 நாள் 1 வீக் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அது ரிலேட்டடாகவே நம்ம யோசிக்கும்போது கம்பல்சரி சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வந்து சடனாக ஸ்டாப் பண்ணவும் முடியாது, சடனாக அதை ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக நம்மளால் 1 வீக் இல்லை 1 month கூட நம்மளால் டெவலப் பண்ணி அதுவே ஃபோக்கஸாக போக முடியாது. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து நியூ இயருக்கு முந்தின நாள் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜிம்முக்கு இதுக்கப்புறம் நான் நம்ம வந்து ஃபிட்னஸாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேலாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து நல்லா ஒர்க் அவுட் போட்டு அடுத்த நாள் வந்து முடியலன்னு சொல்லிட்டு படுத்துட்டு அவங்களோட மைண்ட் செட்டில் வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம உடம்பு செட் ஆகாது அப்படின்னு நினச்சி அதை ட்ராப் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபுட்டு வந்து இதுக்கப்புறம் நான் இந்த ஆயில் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுறேன், ஹெல்த்தியாக சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சி வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹெல்த்தியான ஐட்டம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கே ரொம்ப சலிச்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஒரு டிவோட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன், இல்லையா செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 1 வீக்கில்
ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு டேவை வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நாம் வந்து ஒரு ரெசல்யூஷனை எடுத்ததுக்கப்புறம் இந்த நாள் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், அந்த நாளில் நானாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு கண்ட்ரோல்டான ஒரு ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணிட்டு ஒரு 5 நாளைக்கு நான் இதை ஃபாலோ பண்ணுவேன், 6வது நாள் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், 7வது நாள்லேருந்து அடுத்த 1 வீக்கு இதையே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த ரெசல்யூஷனை உங்களால் ஃபாலோ பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேட் ஹேபிட்டை எப்படி நிறுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு குட் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு குட் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பேட் ஹேபிட்டை நிறுத்துறதை விட ஈஸியான வே வேறு எதுவுமே இல்லை குட் ஹேபிட்டை டெவலப் பண்ணுறது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? ஸோ இப்போ நீங்கள் குட் ஹேபிட்டை டெவலப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எத்தனை ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தனியாக ஒரு டைம் கொடுத்து அதுக்குன்னு ஷெட்யூல் பண்ணுங்கள். லைக் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு புக்ஸை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி கொஞ்சோண்டு நம்மளோட ஸ்பீச்சை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கு ஒரு நாளில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து நான் இந்த விஷயத்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு 48 டேஸ் ஒரு 1 மந்த்துக்கு வந்து 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு பீரியடில் வந்து அதுவே உங்களோட ஒரு பர்சனல் ஹேபிட்டாக மாறிடும். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு குட் ஹேபிட்டை எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம், ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேபிள் பண்ணி நிறுத்துறது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெசல்யூஷனை எடுத்ததுக்கப்புறம் அது பிரேக் ஆகுது, நம்மளை தாண்டி எப்படி பிரேக் ஆகுது அப்படின்றத பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசல்யூஷனை எடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் மைண்டாகவும் சரி இன்டேட்டிவாகவும் சரி கண்டிப்பாக நீங்கள் அதை எப்போவுமே ஸ்டேபிளாக வச்சிருந்தா மட்டும்தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்துக்கான ரிலேட்டடான வேவை வந்து நீங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் ஏர்லி மார்னிங் வந்து வேக்கப் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அதை அலாரமை வச்சுட்டு நீங்கள் வந்து வேக்கப் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எத்தனை நீங்கள் மைண்டில் செட் பண்ணணும், காலையில் நம்ம ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏந்திரிக்க முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ளஸ் இன்டேட்டிவாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் பிரேக் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ரெசல்யூஷன் யாரெல்லாம் எடுக்கிறாங்க, என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஒரு குட் ஹேபிட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி நிறுத்துறது, ப்ளஸ் எதனால நம்மளோட இந்த ரெசல்யூஷன் எடுக்கிற ஒரு இது வந்து பிரேக் ஆகுது, ஒரு விஷயம் பிரேக் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா, உங்களால் ரெசல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை ஃபாலோ பண்ணாதீங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. நம்ம எடுக்க முடியுன்றதுக்காக நம்மளுக்குள்ளேயே நம்மளை சொல்லிக்கிட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ரெசல்யூஷன் நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சா ரெசல்யூஷன் எடுங்க, இல்லாட்டி ரெசல்யூஷன் எடுக்க வேண்டாம். வருஷம் இதே மாதிரி நம்ம இதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷனை வெறும் வார்த்தையாக மட்டும் நம்மளுக்குள்ள வச்சுப்போம். சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஸோ வீடியோட எண்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிம்பிள் லிவிங் யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு இதே மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். பாய்.